இப்ப ஒரு உண்மையான சம்பவத்தை அந்த பாக்குறோம். உத்தரப்பிரதேசம் எல்லாம் மீரான்ற ஒரு பெண் வந்து வச்சிருக்காங்க. அது ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மீரா பெண் வயசு 25ஆவது 20 வயசுல கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை 5 வயசுல இருக்கும்போது இப்ப அவருடைய கணவர் இறந்துறாரு. அதுவும் 2 குழந்தை, 2 ஆண் குழந்தைங்க. அந்த 2 குழந்தைகளையும் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்து வளர்க்குறாங்க. முக்கியமா வீட்டு வேலை, கொல்ல வேலை, இது போல பலவிதமான வேலைகள் எல்லாம் செஞ்சு அந்த குழந்தைய வந்து எப்படியாவது சாப்பாடு போட்டு வளர்க்கணும் அப்படின்னு அப்படி ஒரு கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டாலும் அந்த குழந்தைகளை ஒரு நாள் கூட ஸ்கூல்ல விட்டு நிப்பாட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் தினந்தோறும் அனுப்பிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து வருது. ஆனாலும் மீராமா எப்போதுமே அவங்க கொஞ்சம் அசிங்கமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும். அதனாலேயே அவங்க பிள்ளைங்க கூட அவங்கள வந்து வெறுப்பாங்க. எப்படி வெறுத்தாலும் அவங்களுடைய பிள்ளைய எப்படியாவது வளர்த்து நல்லா வந்து ஆளாக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய ஆசை. முக்கியமா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை பொத்தி பொத்தி வந்து வளர்க்குறாங்க. இப்படி வளர்த்து அந்த 2 பிள்ளைங்களும் வளர்ந்து ஆளாகிறாங்க. அவங்க பெரிய ஒரு வேலைக்கும் போறாங்க. இப்ப அங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது இப்போதுமான வருமானம் இல்ல. பெரிய பையன் விஸ்வா என்ன சொல்றானா, நான் வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவனுடைய அம்மாவோட சொல்றான். இப்ப அவனுடைய அம்மா, இல்லப்பா நீ இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே இருந்து செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இல்லம்மா நான் வெளிநாடு போறேன் அப்படின்ட்டு வெளிநாடு வந்து கிளம்புறான். வெளிநாடு போறான். வெளிநாட்டுல நல்ல ஒரு சம்பளம் கிடைக்குது. இப்ப அவன் தன்னுடைய தம்பியவும், நீனும் வந்து இங்க வேலை செய், எனக்கு ஏற்கனவே 1 லட்ச ரூபாய் சம்பளம், நீனும் வந்து வேலை செஞ்சினா 2 லட்ச ரூபாய் சம்பளம், நம்ம சீக்கிரமே பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு அவனும் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு அவருடைய தம்பி அர்ஜுனனும் கிளம்புறான். இப்ப விஸ்வாஸ், அர்ஜுனன் 2 பேருமே வந்து வெளிநாட்டுல வந்து இருக்காங்க. இப்ப அந்த வயசானவங்க வீட்டுல வந்து இருக்காங்க. மீராமா மட்டும் வீட்டுல வந்து இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிட்டே வருது. அவங்களால இப்ப சரியான முறையில வேலை செய்ய முடியல. இப்பதான் அவங்க பக்கத்து வீட்டுல போய் தான் அவங்களுக்கு வந்து போன் பண்ணுவாங்க. இப்ப பக்கத்து வீட்டுல போயிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி கொடுக்க சொல்லி, இது போல நீங்க உடனே வாங்கப்பா, வந்து நீங்க ஒரு கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க வெளிநாட்டுல போயிருங்க, ஆளுக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா நான் சந்தோஷமா பேரப்பிள்ளைங்க கூட நான் வந்து வாழ்ந்துருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு அர்ஜுனனும் விஸ்வாசம் அங்கிருந்து வராங்க. இப்ப 2 பேரும் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சிருப்பது கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. விஸ்வாசோட மனைவி கர்ப்பம் வரா. இப்ப சரி நான் இதுக்கு மேல நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் கிளம்புறான். இப்ப அவன் கிளம்பின பிறகு அர்ஜுனோட மனைவியும் கர்ப்பம் வரா, அவனும் கிளம்புறாங்க. இப்ப 2 பேருமே கிளம்பி வெளிநாட்டுக்கு போறாங்க. இப்ப குடும்பம் முழுவதும் அந்த 2 பேரோட மனைவியோட கட்டுப்பாட்டுல தான் வந்திருக்கு. இப்ப எதுக்கு எடுத்தாலும் அவனுடைய அனுப்புற காசு எல்லாமே அந்த 2 பேரும் மனைவியும் தான் கையில வந்து வச்சிருக்காங்க. இப்ப ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய குடும்பம் நல்லா சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே ஏகப்பட்ட காசு அவங்க வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. ஆனா மீரா கையில 1 ரூபாய் கூட வந்து வரதில்ல. அந்த 2 பேர் அனுப்புற காசையும் அந்த 2 பெண்களுமே செலவு பண்றாங்க. இப்ப மீராவுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போடாம ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா தன்னுடைய மகனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவங்க தவிக்கிறாங்க. ஏன்னா மீனாவுக்கும் அர்ஜுனன் விஸ்வாஸ் மனைவிகள் வந்து அவங்க செல்போன் வச்சிருக்காங்க. அடிக்கடி பேசுவாங்க. பேசிட்டு எவ்வளவு பணம் வேணும் என்னன்னு எல்லா விவரத்தையும் சொல்லுவாங்க. ஆனா மீரா அம்மாவுக்கு எதுவுமே புரியாது. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. தான் பிள்ளைகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பிள்ளைங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, இப்ப பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு வயசாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப 10 வருஷம் கிடக்குது. அவங்களுக்கும் வயசாயிட்டே போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்காம பட்டினி போட்டுருக்காங்க. இப்ப அவங்களுடைய கணவர்களும் இது போல அம்மாவோட பேசணும், கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அம்மா பேச கூட முடியாத அளவுக்கு ரொம்ப பலவீனமா இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்க பேச முடியாது அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. அப்படி அப்படி நினைச்சுக்கிட்டு அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் திடீர்னு மீராமா படுத்த படுக்கை ஆகுறாங்க. அதாவது மலங்கடிக்கிறது, மூத்திரம் போறது எல்லாமே ஒரே பெட்லயே வந்து இருக்கிறாங்க. இதை பார்த்து அந்த 2 மகளும் முகம் சுளிக்கிறாங்க, திட்டுறாங்க. அதாவது நீ இதுக்கு மேல வீட்டிலே இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. இதெல்லாம் தாங்கிட்டு அவங்க அமைதியா வந்து இருக்கிறாங்க. இப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, தன்னுடைய மகன்களை தான் எப்படிலாம் வந்து வளர்த்தோம், ஆனா கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய மகன் கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம மருமக செய்கிற ஒவ்வொரு விஷயமும் தன்னுடைய மகனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனாலும் தன்னுடைய மகன்கள் 2 பேருமே நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, அவங்க என்னதான் தன்னை துன்புறுத்தினாலும் எல்லா துன்பமும் தனக்கே போகட்டும், தன்னுடைய மகனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. இப்படி நாட்கள் கடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு கொடுமையும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்ப வீட்டு உள்ள குடும்பப்படுத்தினவங்க இப்ப வீட்டை விட்டு அடிச்சு வெளியவும் துரத்துறாங்க. இப்ப அந்த 2 பெண்களுமே சேர்ந்து, நீ இங்க இருக்கிறதுக்கு லாக்கி இல்ல, உனக்கு மலம்லாம் எங்களால அள்ள முடியாது, அதே போல மூத்தர துணிலாம் துவைக்க முடியாது, அனாத ஆசிரமத்திற்கு போ அப்படின்னு அவங்க 2 பேரும் துரத்துறாங்க. இப்ப மீராமாவுக்கு ஒன்றும் புரியல. சரி அப்படின்னு அனாத ஆசிரமத்திற்கு அவங்க போயிடுறாங்க. விஸ்வாசும் அர்ஜுனனும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, தன்னுடைய அம்மாவிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பேச முடியல. சரி அப்படின்னு இப்போ விஸ்வாச உடனே அங்கேருந்து கிளம்பி வரான். கிளம்பி வந்து பார்த்தா எங்கே அம்மானு கேட்குறான். அம்மாலாம் இங்கே இல்லை, அவங்க வந்து ஆசிரமத்தில் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது கேட்டு அவன் ரொம்ப வந்து கலங்கி போகிறான். தன்னுடைய அம்மா தனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து
அப்படி வந்து வளர்த்தாங்க. அதாவது அவங்க சாப்பிடாட்டியும் தனக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டுவாங்க. அந்த அளவுக்கு தன்னையும் தன்னுடைய தம்பியவும் பார்த்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா, நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கேன், நான் இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், ஆனால் அவங்க எதுக்கு வந்து அனாதை ஆசிரமம் போகணும் அப்படின்னு அவன் ரொம்ப வந்து வருத்தப்படுறான். ஆனாலும் அவன் அம்மா மேலே அவனுக்கு ஏற்கனவே கோபம் இருந்தது உண்மைதான். அந்த கோபத்தால் தான் அவன் சில நாட்கள் வந்து அவங்க கூட பேசாமல் இருந்தான். இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ஒரு சீட்டை வந்து தராரு. அந்த சீட்டில் உங்கள் அம்மா இது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு அந்த சீட்டை வந்து கொடுக்குறாங்க. அந்த சீட்டை பிரித்து பார்க்குறான். அந்த சீட்டில் அப்பா விஸ்வாஸ், இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது நான் உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நீங்கள் போன பிறகு நான் படாத கஷ்டமே கிடையாது. அந்த அளவுக்கு என்னை வந்து கொடுமைப்படுத்தினாங்க, என்னை அடித்து துன்புறுத்தினாங்க. நான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்காக மகன்களுக்காக நான் வாழ்ந்துருந்தேன். உங்களை நான் கஷ்டப்பட்டு நான் சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்தேன். எவ்வளோ சந்தோஷமாக வளர்த்தனோ அவ்வளோ சந்தோஷமாக கடைசி காலங்களில் நான் வாழணும்னு நினச்சேன். ஆனால் நேர் எதிராக எனக்கு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. அதாவது என்னை ஒவ்வொரு நாளும் அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது அப்படின்னு இவங்க பண்ணாத அட்டகாசமே இல்லை. ரெண்டாவது, என்னால் தற்போது எழுந்திரிக்க கூட முடியல. அதாவது நான் படுக்கையிலேயே மலம் கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நான் அந்த வீட்டை விட்டு வெளியாகிறேன். நான் வந்து ஆசிரமத்துக்கு போகிறேன். என்னை மன்னிச்சிருப்பா, உனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இந்த ஆசிரமத்துக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கடிதத்தில் முடிச்சிருக்காங்க. இப்போ விஸ்வாஸுக்கு அழுக தாங்க முடியல. ரெண்டாவது, மென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து எழுதியிருக்காங்க. அதாவது நான் இப்படி அசிங்கமாக இருக்கிறதுக்கு காரணம் அது என்னுடைய தவறு இல்லையா, நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மரக்கிளை உடஞ்சி உன்னோட கண்ணில் குத்துருச்சு, அதனால் உனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. இதனால் ஹாஸ்பிட்டல் போன பிறகு இந்த பையனை சரி பண்ண முடியாது. ஒரு கண்ணு வேறு யாராவது தானம் தந்தால் தான் இந்த கண்ணை சரி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதனால தான் என்னுடைய கண்ணை கொடுங்க டாக்டர் அப்படின்னு என்னுடைய கண்களை எடுத்து உனக்கு வந்து பொருத்தினாங்க. அதுக்கு பிறகு தான் நீ வந்து அழகான. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் ஸ்கூலுக்கு போகும்போதும் என்னை வெறுத்துட்டே இருந்தேன். நீ வெறுக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மனைவிகளை எல்லாம் என்னை வெறுத்தாங்க. ஆனாலும் தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தான் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் தன்னுடைய கண்ணை கொடுத்தேன். ஆனால் அந்த கண்ணாலேயே என்னை நீ வந்து இந்த அளவுக்கு வந்து வெறுத்த. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய தாயை தான் நீ வந்து வெறுத்த. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன இருந்தாலும் கடைசி காலங்களில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஆகும் நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு என்னை மன்னிச்சிருப்பா. நான் உங்கூட கடைசி காலத்தை கழிக்காததுக்கு கடவுள் என் மேலே ஏதோ கோபம் இருக்கலாம், என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லி அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ விஸ்வாஸுக்கு அழுவ தாங்க முடியல. இப்போ உடனடியாக அவங்க அம்மாவை தேடி அந்த அனாதை ஆசிரமத்திற்கு போகிறான். அங்கே போய் எங்கே பார்த்தாலும் தேடுறான், அவங்க அம்மா வந்து கிடைக்கல. இப்போ இந்த செய்தி கேட்டு தம்பியும் அங்கே வரான். இப்போ அவங்க 2 பேருமே மனைவிகளிடம் சண்டை போடுறாங்க. எப்படி எங்கள் அம்மாவை இப்படி வந்து பண்ணுறீங்க, உங்கள் மனசாட்சி இல்லையா? அவங்க எங்களை சின்ன வயசுலேருந்து அப்படி பொத்தி வந்து வளர்த்தாங்க. அவங்க வளர்த்தவங்களுக்கு இப்படியா துரோகம் பண்ணுறது அப்படின்னு அவங்க 2 பேருமே கேட்குறாங்க. ஆனால் அவங்க 2 மனைவிகளும் அவங்களால ஏந்திரிக்க முடியல, அவங்களால படுக்க முடியல, அவங்களால முடியல. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது அவங்க சரியில்லை, அவங்களுக்கு சரியான ஒரு இடம் அவங்கள அனாதை ஆசிரமம் தான், அதில் தான் கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க கோச்சிச்சு போகிறாங்க. உடனடியாக அவங்க 2 பேருமே அனாதை ஆசிரமத்தை நோக்கி போகிறாங்க. ஆனால் அங்கே போன பிறகு இது போல் 3 நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து இறந்துட்டாங்க, போச்சாச்சு அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அந்த 2 மகன்களுடைய மனமும் கதறுது, அழுவுது. தனது கடைசி காலத்தில் தனது அம்மாவை இப்படி பார்த்துக்க முடியலையே, இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த கல்லறையிலே உட்காந்து அழுகுறாங்க, புலம்புறாங்க. ஆனால் எப்படி தான் அழுனாலும் புலம்புனாலும் அந்த கடைசி காலகட்டம் அவங்களுக்கு வந்துடாது. ஏன்னா இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு அப்பா அம்மாவும், ஒவ்வொரு அண்ணன் தம்பியும் எல்லோருமே வயசாகி இறந்துதான் ஆகணும். அவங்க வயசான காலத்தில் அவங்களுக்கு எப்படியான அநீதி கிடைக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா அந்த நல்லது நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் எப்பொழுதுமே வயசானவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள அன்போடு அரவணைச்சு உங்கள் கூட அழைச்சிட்டு போங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு அன்போட முடிவடையும். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிரச்சனைங்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.